இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மருந்து குழம்பு தான். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை. இது முடக்கத்தான் கீரை. இது சளி, ஜுரம், இரும்பல் இது சரி செய்யக்கூடிய இந்த கீரை தான். நரம்பு பிரச்சனை சரி செய்யும், முடக்குவாதம் எல்லாமே சரி செய்யும் இந்த மருந்து குழம்பு. தேவையான பொருள் பார்க்கலாமா? மிளகு, சீரகம் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லெண்ணெய் தான். இது பியூர் எண்ணெய், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய். இப்போ அந்த கீரையை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லெண்ணெயில் நல்லா வதங்கட்டும், கலர் கொஞ்சம் மாறி வர அளவுக்கு. அதுக்கப்புறம் சுக்கு போட்டுக்கலாம். சுக்கு நல்லா இடிச்சிக்கலாம். அது நல்லா சுக்கு எல்லாத்துக்குமே சரி செய்யும். பூண்டு போட்டுக்கலாம். மசாலாலாம் போட்டு அரைச்சிப்போம். இப்போ வதக்கி வச்ச இலையை போட்டுக்கலாம். மிளகு, சீரகம் வறுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து போட்டுக்கிட்டு சொக்கையும் சேர்த்து அதில் அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சிக்கிறேன். நான் நல்லா அரையவே இல்லை, அதனால் தண்ணி போட்டு அரைச்சிக்கிட்டேன். இதுக்கு மசாலா பாருங்கள்: மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், குழம்பு மிளகாத்தூள். இந்த மசாலா தான் இதுக்கு தேவையானது. இப்போ மறுபடியும் நல்லெண்ணெய் போட்டு நல்லா கடுகு போட்டு பொரிய விடலாம். இப்போ தாளிச்சிடலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி, கருவேப்பிலை, மசாலா, அந்த மசாலா சொன்னல, அந்த மசாலா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் போட்டு ஒரு கலக்கிட்டு அரைச்சி வச்ச மசாலாவும் அதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அது நல்லா வதங்கி வரட்டும். அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள், அந்த கிரேவி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். கலர் மாறுது பாருங்கள், அது மாறும் கொஞ்சம் கலர். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி கரைச்சி வச்சுக்கிறேன்னா, இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கிட்டு புளி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். புளி ஊற்றி குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். நான் 2 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். நான் முட்டை போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா இதில் கருவாடு கூட போட்டு செய்யலாம், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நான் முட்டை இன்றைக்கி போட்டுக்கிறேன், கருவாடு இல்லாதனால. இது நாட்டுக்கோழி முட்டை தான். 2 முட்டை நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும்னா போட்டுக்கலாம். முட்டை உடச்சி போட்டு செஞ்சால் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நான் முட்டை உடச்சி போட்டு தான் செய்வேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு. முடக்கத்தான் மருந்து குழம்பு ரெடி. சாப்பிட்லாம்.